கிருஷ்ணர் கதையின் தொடர்ச்சியாக. பணம் உள்ளவனிடம் 3 பழக்கங்கள் பிரதானமாக இருக்கும். மது, மாறு, சூது ஆகியவை அவை. இதில் முதல் 2லும் ஊறி கிடந்தார்கள் கோவர கிரிவர்கள். ஒரு முறை பல பெண்களிடம் ஒரு குளத்தில் ஜல கிரீடையில் ஆழ்ந்திருந்தன. அந்த பெண்கள் ஆடை கலைந்து போதையில் இருந்தன. அப்போது அங்கு வந்த நாரதரை மதிக்கவில்லை. இதை கண்ட நாரதர் இருவரையும் அர்ஜுனா மரமாகும் படி சபித்து விட்டார். மேலும் இருவரும் தேவர்கள் என்பதால் அவர்களுக்கு விஷ்ணுவின் தரிசனம் மூலம் விமோசனம் கிடைக்க வேண்டும் என்பது நாரதரின் விருப்பம். அவர்களை மரமாக மாறும்படி சபித்து விட்டார். பகவான் நாராயணன் கிருஷ்ணாவதாரம் எடுத்து பூமிக்கு வரும்போதுதான் உங்களுக்கு சுயரூபம் கிடைக்கும் என சொல்லிவிட்டார். கிருஷ்ணர் உடலை இழுத்து கொண்டு நெருங்கி நின்ற மரங்களிடையே சென்றார். அவரது ஸ்பரிசம் பட்டதோ இல்லையோ அந்த தேவர்கள் உயிர் பெற்று பகவானை வணங்கி இனி தவறு செய்வதில்லை என உறுதியளித்துவிட்டு விடைபெற்றனர். பின்னர் உயிரற்ற அந்த மரங்களை இழுத்து சாய்த்தார் கிருஷ்ணர். மரங்கள் சாயும் சப்தம் கேட்டு நந்தகோபனும் மற்றவர்கள் ஓடி வந்தன. குழந்தை காயமின்றி தப்பியதை பார்த்து ஆனந்தம் கொண்டனர். இந்த அதிசய நிகழ்வுகளும் கிருஷ்ணர் அதிலிருந்து தப்பித்து வருவோம் நந்தகோபரின் சகோதரன உபநந்தருக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது. அவர் கோபாலர்களின் சபை கூட்டத்தை கூட்டினார். கோபாலர்களை கிருஷ்ணன் அரக்கரையிடமிருந்து பலமுறை தப்பித்து விட்டான். ஆனால் எப்போதுமே இப்படி தப்ப முடியும் என சொல்ல முடியாது. நம் குழந்தைகளுக்கு பலமுறை ஆபத்து வந்துவிட்டது. இனியும் நம் கோகுலத்தில் வசிப்பது உசித்தமல்ல. மனிதருக்கு இறைவன் அவ்வப்போது சில எச்சரிக்கைகளை தருவான். அதை புரிந்து கொண்டு அதற்கேற்ப நம் செயல்களை மாற்றிக்கொள்ள வேண்டும். எனவே நாம் யமுனை நதிக்கரையுள்ள விருந்தாவனத்திற்கு சென்று விடுவோம். அங்கு கோவர்த்தனம் என்ற மலை இருக்கிறது. அந்த மலை நம் பசுக்களுக்கு தேவையான புல் செலுத்தி கிடைக்கிறது. புறப்படுவதற்குரிய ஏற்பாட்டை செய்யுங்கள் என்றார். உபநந்தரின் கருத்தை மக்கள் ஏற்றனர். அவர்கள் பிருந்தாவனத்தை அடைந்தனர். குழந்தைகள் கிருஷ்ணருக்கும் பலராமருக்கும் மாடுகளை மேய்க்கும் பயிற்சி அளிக்கப்பட்டது. கோபாலர் இல்ல பிள்ளைகளுக்கு மாடு மேய்க்க கற்றுக் கொடுப்பதுதான் தலையாய பணி. தொழிலில் எதுவுமே கேவலமல்ல. கோபாலர்கள் வசித்த கோகுலம் பிருந்தாவனம் போல் செழிப்பான பகுதியை பூமி இதுவரை பார்த்ததில்லை. கன்றுகளுக்கு போக எஞ்சிய பாலும் நெய்யும் வெண்ணையுமே அவர்களின் வாழ்க்கை தரத்தை உயர்வாக வைத்திருந்தது. மாடு மேய்க்க செல்லும் சிறுவர்களுக்கு கல்வி அறிவு இல்லை. ஆனால் என்ன ஆச்சரியம், ஒவ்வொருவர் வீட்டிலும் செல்வம் கொட்டி கிடந்தது. சிறுவர்கள் எல்லாம் ஏராளமான நகைகளை அணிந்திருப்பார்கள். அவற்றை அணிந்தபடிதான் மேய்ச்சல் நிலங்களுக்கும் செல்வார்கள். கிருஷ்ணரும் பலராமரும் மாடுகளை ஓட்டி கொண்டு கோவர்த்தன மலைக்கு செல்வார்கள். இருவரும் புல்லாங்குழ இசைத்தபடி இருப்பார்கள். மாடுகளும் மயங்கும். மேய்க்க சென்ற மற்ற சிறுவர்களும் அந்த இசையை மயங்கி கிடப்பார்கள். ஒருமுறை கம்சனால் அனுப்பப்பட்ட வத்சாசுரன் என்பவன் கிருஷ்ணரை கொல்ல வந்தான். அவன் கன்று குட்டியாக உருமாறி கிருஷ்ணர் மேய்த்த கன்றுகளுடன் கலந்து கிருஷ்ணர் அதை அடையாளம் கண்டு கொண்டார். அதன் காலை பிடித்து தூக்கி மரத்தில் அடித்தார். வத்சாசுரன் மடிந்தான். அவனது சுய வடிவை கண்டு அனைவரும் அஞ்சினர். இன்னொரு முறை ஒரு பெரிய வாத்தின் வடிவில் பாகாசுரன் என்பவன் கிருஷ்ணரை கொல்ல வந்தான். அதன் அளவுகளை பிளந்து கிருஷ்ணர் கொன்றான். ஒரு முறை ஆகாசுரன் என்பவன் விருந்தாவனத்திற்கு வந்தான். அவன் தேவர்களை தன் வலிமையால் மிரட்டுபவன். அவனை கண்ட தேவர்களுக்கு அச்சம். அவர்கள் அமிர்தம் பருகி தங்கள் உயிர் போகாது என்றும் தெரிந்திருந்தாலும் கூட பயந்த நிலையில் இருந்தனர். ஆகாசுரன் பூமியில் கிருஷ்ணர் செய்த செயல்களை பார்த்தான். கிருஷ்ணனும் அவனது நண்பர்களும் சந்தோஷமாக இருப்பது பிடிக்கவில்லை. இவன் பூதனாவின் சகோதரன். அவனுக்கு தன் சகோதரியை கொன்ற கிருஷ்ணரை கொலை செய்துவிட வேண்டும் என்ற எண்ணம் ஏற்பட்டது. ஆகாசுரன் மகிமா என்னும் யோக வித்தை அறிந்தவன். இந்த வித்தையின் மூலம் ஒருவர் தனது உருவத்தை பெரிதாக்கி கொள்ள முடியும். ஆகாசுரன் தன் உருவத்தை 12 கிலோமீட்டர் நீளத்துக்கு பெரிதாக்கி ஒரு பாம்பின் வடிவெடுத்து கிருஷ்ணரும் அவரது நண்பர்களும் கொல்ல வந்தான். கிருஷ்ணரும் அவரது தோழர்களும் கன்று மேய்க்கும் இடத்தில் வாயை பிளந்தபடி படுத்துக் கொண்டான். கன்று மேய்க்க வந்த சிறுவர்கள் ஒரு சர்ப்பம் வாயை திறந்து படுத்திருப்பதை பார்த்து விட்டனர். அவர்களில் ஒருவன் சொன்னான், இன்னும் சிறிது நேரத்தில் கிருஷ்ணர் இங்கு வருவான். அவன் நம் இனிய நண்பன். அவனால் தான் விருந்தாவனத்தில் உள்ள மக்கள் எல்லாம் சுகமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவனை இந்த பாம்பு விழுங்கிவிட்டால் அவர்களின் நிலைமை என்னாவது? மேலும் கஷ்ட காலத்தில் நண்பனை காப்பாற்றுவோனே உண்மையான தோழன். நாம் இந்த பாம்பின் வாய்க்குள் முதலில் செல்வோம். அது வாயை மூடிக்கொண்டு போய்விடும். கிருஷ்ணர் தப்பி விடுவான் என்றான். எல்லா தோழர்களும் ஆக அருமையான யோசனை என்றன. வேகமாக ஓடி பாம்பின் வாய்க்குள் சென்று விட்டனர். பின்னர் வந்த கிருஷ்ணர் இதை பார்த்து விட்டார். தன் நண்பர்களுக்காக வருத்தப்பட்டார். அவர் நின்ற நிலையிலே அந்த பாம்பை கொல்ல முடியும். ஆனால் மனுஷ ஜென்மமாக பூமிக்கு வந்திருக்கிறாரே, அந்த எல்லையை அவ்வப்போது அவர் கடைபிடிக்கத்தான் செய்வார். தன் நண்பர்கள் சென்ற அதே வாய்க்குள் புகுந்து விட்டார். சதிகார பாம்பு வாயை மூடிவிட்டது. வானத்து தேவர்களை இதை கண்டு கலங்கிவிட்டனர். கிருஷ்ணர் இல்லாவிட்டால் தங்கள் கதை என்னாவது என்று வயிற்றுக்குள் இருந்த நண்பர்களும் அலறினார். கிருஷ்ணர் அவர்களை தன் கருணை பார்வையால் அமைதிப்படுத்தினார். பெரிதாக்கி கொண்டே இருந்தார். ஆகாசுர பாம்புக்கு மூச்சு அடைத்தது. அதன் வயிறு கிழிந்தது. வலி தாழாமல் வாயை பிளந்தது. கிருஷ்ணரும் தோழர்களும் தப்பி வந்துவிட்டனர். வயிறு கிழிந்த பாம்பு இறந்தது. கிருஷ்ணரின் பாதம் பட்ட காரணத்தால் அதன் உயிரொலி அவரிடமே கலந்தது. நண்பர்களை காத்த கண்ணன் தன்னை கொல்ல வந்தவனுக்கு முத்தி கொடுத்தார்.
ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு உங்களுக்கு நன்றி. கிருஷ்ணருடைய நம்ம ஒவ்வொரு பகுதியாக நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதாவது கிருஷ்ணனுடைய அவதாரத்துடைய ஒவ்வொரு பகுதியும் நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம இதை பார்த்தோம்னா நம்மளுடைய பாவங்கள் எல்லாம் தீர்ந்துரும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இதை பார்க்கும் போது நம்மளுடைய வாழ்க்கைக்கும் பயனுள்ளதா இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. நிறைய விஷயங்கள் பயனுள்ளதா இருக்கு. அதை நேர்கொண்டத்தோடு நம்ம பார்த்தோம் அப்படின்னா நிறைய விஷயங்களை நம்ம பயனுள்ளதா நம்ம மாத்திக்கலாம் நம்ம வாழ்க்கையில. அது மட்டும் இல்லாம நம்ம பாவங்கள் செய்திருந்தாலும் இந்த வீடியோவை பார்க்கறது மூலம் கேட்கறது மூலமும் இதுல இருந்து நம்ம விடுபடலாம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. பாவ விமர்சனம் பெறலாம் அப்படின்னு சொல்லி இதுல ஒவ்வொரு அசுரனையும் கொள்றது, அது இல்லாம எவ்வளவு பெரிய ஆபத்தெல்லாம் வந்துட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நிறைய நம்ம நெட்ல இருந்து கலெக்ஷன் பண்ணி நம்ம நெட்ல இருந்து தான் எடுத்து கொடுத்துட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு வீடியோலையும் நம்ம 1000 படங்கள் கொடுத்துட்டு இருக்கோம். 1000 படங்களும் வந்து பாத்தீங்கன்னா பாக்குறதுக்கு, அதாவது சிறுவர்கள்ல இருந்து பெரியவங்கள்ல இருந்து அனைவரும் இதை பார்க்கலாம், பார்த்து ரசிக்கலாம். அது மட்டும் இல்லாம இது வந்து பார்க்கும் போது ரசிப்பு தன்மையாகவும் இருக்கும், இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும். அது இல்லாம நம்ம செய்த பாவங்களும் போயிடும் அப்படிங்கிற மாதிரியும் தெளிவா சொல்லியிருக்காங்க. அதனால நீங்க DTGS ஜி கோவிந்தராஜ் ஐயப்பத்தா யூடியூப் சேனல்ல உங்களுக்கு கிருஷ்ணருடைய ஒவ்வொரு பகுதியாக கொடுத்திருக்க ஒவ்வொன்றையும் நீங்க பார்த்து பயனடைங்க. உங்க வாழ்க்கையிலையும் சரி உங்களுடைய அனைத்திலையும் பயனடைங்க அப்படிங்கிறதோட அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். DTGS ஜி கோவிந்தராஜ் ஐயப்பத்தா யூடியூப் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்சவங்களுக்குலாம் இந்த வீடியோவை அனுப்பி அவங்களே பார்க்க வச்சு பயனடைவீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.